Gen11 server இதான் அந்த லேட்டஸ்ட் சர்வர்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா AMD EPIC processor 256 GB RAM வரைக்கும் PCI 5 வருது 522 TB வரைக்கும் 1600 watts 4 graphics card ஒரு கம்பெனிக்கு சர்வர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 to 3 times அந்த சர்வரோட ஸ்பெக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம் அதுக்கு அப்கிரேடேஷன் ஆப்ஷன் இருக்கா அந்த பிராண்ட்ல எவ்வளோ பேக்கப் கொடுக்குறாங்க எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ நேரத்தில் அந்த சர்வரோட ஸ்பேர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி நம்ம சர்வரை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நம்ம எங்கே வாங்குறோன்னு இருக்கு அதை என்ன பிராண்ட் வாங்க போறோம்னு இருக்கு அதை எவ்வளோ அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது HPE ProLiant DL385 Gen11 சர்வர் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த லேட்டஸ்ட் சர்வர். இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சர்வரில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரெயில் வரும். ரெயில் வந்து இப்போ ரேக்கில் வந்து மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா சர்வரை வச்சு மவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் அது. ஷார்ட்டா கேபிள் இருக்கும், பவர் கார்டு 2 இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் சர்வர் உள்ள. அவ்வளோதான், சர்வர் ஓப்பன் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு என்னென்ன ஸ்பெக் இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக HPE 385 Gen11. இதில் என்ன ப்ராசஸர் போட்டுக்கோங்கன்னா AMD EPIC ப்ராசஸர் 9000 சீரியஸ். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இப்போ நம்ம கஸ்டமருக்கு 16 கோர் சிங்கிள் ப்ராசஸர் போட்டு தரோம். AMD 9124 ப்ராசஸர் போட்டு தரோம். 16 கோர் போட்டு 64 MB கேஷ் மெமரி வருது. இந்த மாடல் சர்வரில் 128 கோர் வரைக்குமே உங்களால் சிங்கிள் ப்ராசஸர் கிடைக்கும். ஸோ உங்களால் 2 ப்ராசஸர் போட்டிங்கன்னா 256 கோர் வரைக்குமே உங்களால் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் மெமரி இதில் 6GB வரைக்குமே சப்போர்ட் பண்ணோம். என்னடா இது 6GB வரைக்குமே சப்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சிங்கிள் ஸ்லாட்டில் 256 GB RAM வரைக்குமே உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ இதில் 24 ஸ்லாட் இருக்குது. 2 ப்ராசஸர் போட்டிங்கன்னா ஸோ உங்களால் 6GB வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். ரேமுக்கு அப்புறம் பார்க்க போனீங்கன்னா PCI 5 வருது. இதில் 32 GB டேட்டா வரைக்கும் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 400 TB வரைக்கும் LFFல SAS நம்மளால் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 261 TB வரைக்கும் SAS SFFல நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் PCI ஸ்லாட்டில் நம்மளால் NVMe போடலாம். அது 522 TB வரைக்கும் நம்மளால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இதில் 2 பவர் சப்ளை வரும். யூஸ்ஃபுல்லாக சர்வர்னாவே 2 பவர் சப்ளை வந்துடும். இதில் 800 வாட்ஸ் பவர் சப்ளை 2 இருக்குது. உங்களுக்கு வேணும்னா 1600 வாட்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா கிராஃபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணலாம். கிராஃபிக்ஸ் கார்டு வந்து உங்களால் 4 கிராஃபிக்ஸ் கார்டு உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் சாஃப்ட்வேர் பார்க்க போனீங்கன்னா ரெட் ஹாட்டும் சப்போர்ட் பண்ணும், விண்டோஸும் சப்போர்ட் பண்ணும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ்னா ரெட் ஹாட் போட்டுக்கலாம். அதுக்கு இல்லைனா உங்களுக்கு விண்டோஸ் சர்வர் தான் மெயின் பர்பஸ்னால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லினக்ஸும் போட்டுக்கலாம். இதில் இருக்க எல்லா அட்வான்டேஜஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சர்வரை பற்றி பார்க்கலாம்.